சரி, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்தியாவில் படிக்கிறவங்களுக்கு இல்லை, ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தே கிவன் அ செட் ஆஃப் நார்ம்ஸ். இந்த நார்ம்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் போய் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே வரும்போது லைசன்சிங் வாங்குறதுக்கு இந்த நார்ம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 17 கண்ட்ரீஸில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்டடி எம்பிபிஎஸ். பட் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா முன்னாடி இருந்த ரூல் வேற, இப்போ இருக்க ரூல் வேற. ஸோ இப்போ இந்த நார்ம்ஸ் பிரகாரம் எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த கண்ட்ரில தான் போய் படிச்சா திருப்பி நீங்கள் இங்கே வந்து பண்ணும்போது லைசன்ஸ் கிடைக்கும். அதர்வைஸ் கவர்மெண்ட் வில் சே யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ ஆஃப்டர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை பண்ணுறதுக்கு முன்னாடி when parents know what is this அப்படின்னா they can select which country they have to go for it. அதோட ஓவர்வியூ பார்க்கலாம். பட் இந்த என்எம்சி நார்ம்ஸ் ஸ்பெஷலி ஃபார் அப்ராட்ல போய் படிக்கிறவங்களுக்கு வேண்டி தான். இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 18th November 2021 தான் இந்த நார்ம்ஸ் எல்லாமே ரெகுலரைஸ் ஆரம்பிச்சது. ஸோ இந்த நார்ம்ஸ்ல இருக்க முக்கியமான ஒரு 6 பாயிண்ட்ஸ் வில் சி. ஒரு கண்ட்ரில போய் படிக்கும் போது கோர்ஸ் டியூரேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பாத்தீங்கன்னா மினிமம் 4.5 years இருக்கணும், அதாவது 54 months. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ் ஒன்லி தே ஹேவ் 4 years of course which is not eligible for NMC. Now they changing it, but in the rule வரும்போது it was there. Even for today date வரைக்குமே it is the same thing. They have only 4 years course இருக்கு. So அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா they are not eligible for NMC ஓட இது பிரகாரம். So you have to find out நீங்க படிக்க போற கண்ட்ரில எவ்வளவு கோர்ஸ் டியூரேஷன் இருக்கு. So it be minimum 4.5 years இருக்கணும். Then the medium of instructions. இது என்ன அப்படின்னா உங்களோட கோர்ஸ் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியமா இருக்கணும். அப்பதான் யூ ஆர் எலிஜிபிள் டு கம் அண்ட் பிராக்டிஸ் ஹியர். இது என்ன மாதிரி எக்ஸாம்பிள் வரும்னா சில ரஷ்யன் யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா they have bilanguage course. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், 3 to 6 இயர்ஸ்க்கு வந்து they'll go for Russian language. ஸோ அந்த மாதிரி படிக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி வராது. ஸோ you have to go for full English medium course. And these are the subjects. சிலபஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியனோட சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ இது எல்லாமே வந்து அந்த இதுல கண்ட்ரி கவர் ஆயிருக்கணும். இது வந்து கண்டிப்பா நீங்க ரிட்டர்ன் வரும்போது they'll see. பிகாஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு they know that எந்தெந்த கண்ட்ரில என்னென்ன இருக்குன்றது தெரியும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தென் த மெயின் திங் இன்டர்ன்ஷிப். நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஹவ் டு டூ 1 year இன்டர்ன்ஷிப். நீங்க இந்தியாவில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். இட் இஸ் யூ ஹவ் டு டூ எந்த கண்ட்ரில படிக்கிறீங்களோ அந்த இடத்துல யூ ஹவ் டு கோ ஃபார் 1 year இன்டர்ன்ஷிப் அபார்ட் ஃப்ரம் தி கோர்ஸ். சில இடத்துல பாத்தீங்கன்னா கோர்ஸோட கம்பைனா இருக்கும் இன்டர்ன்ஷிப், அது வந்து இட் இஸ் நாட் எலிஜிபிள். கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் கெட்டிங் அ டிகிரி, அந்த டிகிரி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஹவ் டு கோ ஃபார் 1 year இன்டர்ன்ஷிப். தட் இஸ் அ செப்பரேட் இன்டர்ன்ஷிப். இட் இஸ் நாட் பார்ட் வித் இட், இட் இஸ் அபார்ட் ஃப்ரம் தி கோர்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க அங்க வீட்டுல லைசன்ஸ் வாங்கணுமா, லைசன்சிங் எக்ஸாம் இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு கெட் அ லைசன்சிங் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அதாவது த கண்ட்ரி ஹவ் டு அலோவ் யூ டு ஒர்க் ஆஸ் அ டாக்டர். ஸோ இங்கே வந்து லைசன்சிங் வாங்குறது டிஃப்ரெண்ட். நீங்கள் அந்த கண்ட்ரியில் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் யூ ஹவ் டு கெட் அ லைசன்ஸ் இஃப் இட் இஸ் அ லைசன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் டு கெட் அ திங் யூ ஹவ் டு தெர் இஸ் அ எக்ஸாம், அதில் வந்து யூ ஹவ் டு ரைட் இட் எக்ஸாம் இன் ரஷ்யன் லாங்குவேஜ். ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹேவ் அ செப்பரேட் ரூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியாவில் இருக்கு. பட் ஜார்ஜியாவில் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா யூ ஹவ் டு கோ ஃபார் பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜார்ஜியா லைசன்சிங் வாங்க முடியும். பிஜிக்கு முன்னாடி லைசன்சிங் வாங்க முடியாது. ஜார்ஜியா கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தே அலோவ் யூ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டிகிரி தே அலோவ் யூ ஒர்க் ஆஸ் அ ஜூனியர் டாக்டர் பட் நாட் ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஷனர். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் சொல்றது இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஷனர் வேணுன்றது தான். ஸோ லைசன்ஸ் வந்து அந்த மாதிரி லைசன்ஸ் தான் தே ஆஸ்க் ஃபார் யூ. ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு டைம் லிமிட் இருக்கா அப்படின்னா எஸ். நீங்கள் இங்கே காலேஜ் ஜாயின் பண்ணி கோர்ஸ் 5 years 6 years முடிக்கணும். அதுக்கப்புறமா 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். தென் யூ ஹவ் டு கம் பேக், இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். தென் யூ ஹவ் டு டூ 1 year இன்டர்ன்ஷிப். இந்த மொத்த இதையும் வந்து யூ ஹவ் டு கம்ப்ளீட் வித்தின் 10 years டேர்மில் நீங்கள் யூ ஹவ் டு டூ இட். அப்போ தான் ஸோ 10 years முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அந்த எலிஜிபிலிட்டியை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி திங் யூ ஹவ் டு டூ. ஸோ ஒரு கோர்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணும் போது எந்த கண்ட்ரியில் பண்ணுற போது அந்த கோர்ஸ் டியூரேஷன்லேருந்து அடுத்தது என்னென்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ டிசைட் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஹஸ் டு கம் பிஃபோர் 10 yearsக்கு முன்னாடி யூ ஹவ் டு கம்ப்ளீட் இட். இதுதான் அதோட ரோட் மேப். ஸோ டிகிரி 5 or 6 years, அதுக்கப்புறமா 1 year இன்டர்ன்ஷிப், தென் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கண்ட்ரியில் உள்ள லைசன்சிங் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு ரிஜிஸ்டர் வித் தட் திங் அண்ட் கிளியரிங் நெக்ஸ்ட், தென் 1 year இன்டர்ன்ஷிப். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் ஒன்லி 10 years.
ஸோ while choosing a country you have to choose which is lesser, same times NMC நாம்ஸ்குள்ளே இருக்கிறது. NMC நாம்ஸ் கொடுத்துருக்க மினிமம் 4.5 years. ஸோ 5 years கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம்னா நெக்ஸ்ட் 5 years மற்றதெல்லாம் முடிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். தென் ட்ரான்ஸ்ஃபர், இங்கே இது எல்லாத்தையும் வந்து இங்கே பண்ண முடியுமா, அங்கே படிச்சுட்டு நான் இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதோ இங்கே லைசன்ஸுக்கு எழுதுறோன்னா அதே மாதிரி இந்த கண்ட்ரிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வேறெவர் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணுறதும் காலேஜ் செலக்ட் பண்ணுறதும் அப்படின்னா எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே தான் அது எல்லாத்தையுமே நீங்கள் முடிக்கணும். நீங்கள் நடுவில் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இட் இஸ் நாட் அலோட். பிஃபோர் இட் வாஸ் தேர். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை சீனியர்ஸ் யாரோ படிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பாங்க. ஃப்ரம் உக்ரைன்லேருந்து மற்ற ரஷ்யாவிலேருந்து உக்ரைனுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துலேருந்து வர்றதெல்லாம் இப்போ வந்து கிடையாது. ஸோ வேர் எவர் யூ ஸ்டார்ட். ஸோ எங்களோட அட்வைஸ் என்னென்னா டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனாக டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் 5 yearsல 7 years நீங்கள் முடிக்கிறது வரைக்கும் அந்த காலேஜில் தான் இருக்க போகிறீங்கன்றது இது பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இன்டர்ன்ஷிப்னா கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இங்கே 1 year இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக பண்ணணும், அங்கேயும் பண்ணணும். ஸோ 2 இன்டர்ன்ஷிப். இப்போ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கும் இந்தியாவில் உள்ள கிராஜுவேட்ஸ்க்கும் MBBS டாக்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 1 year இன்டர்ன்ஷிப் வரும்.